ஐயனார் துணை சீரியலில் சோழன் நிலாவை தேடி தேடி போய் கண்டிப்பாக இம்ப்ரெஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. நிலாவை கூட்டிட்டு அவங்க அம்மா அப்பா 2 பேரும் சென்னையில் ஒரு வீடு பார்த்து அங்கே போயிடுறாங்க. சோழனுக்கு நிலா போனதுக்கு அப்புறமா என்ன பண்ணுறதுனே தெரியல. மண்டையை பிச்சுக்கிற மாதிரி அங்கேயும் இங்கேயும் நடக்கிறாங்க. சேரன் கிட்டையும் பாண்டியன் கிட்டையும் பல்லவன் கிட்டையும் ரொம்பவே புலம்புறாங்க. என்னால் நிலா இல்லாமல் வாழ முடியாதுண்ணா, அது அவளுக்கும் நல்லாவே தெரியும். இருந்தும் அவங்க அப்பா அம்மா கூப்பிட்டாங்கன்னு போயிட்டா பாத்தியா, இந்த பொண்ணுங்களை நம்பவே கூடாதுண்ணா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு சேரன் இருந்துக்கிட்டு, சோழா நீ அவசரப்பட்டு அப்படி ஒரு முடிவுக்கு போகாத. பொண்ணுங்க எல்லாருமே ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக நிலா அப்படி கிடையாது. உன்னை விட்டுட்டு நிலாவாலையும் இருக்க முடியாது சோழா அப்படிங்கிற மாதிரி சேரன் சொல்கிறாங்க. ஆமாம் போ, நீ தான் அப்படி சொல்லிக்கணும். அவ பாரு எந்த கவலையும் இல்லாமல் டாட்டா பை பை சொல்லிட்டு போயிட்டா. அவங்க அப்பா அம்மா வந்து எப்போ கூப்பிடுவாங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பா போல. இங்கே இருக்கிறது அவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கு அவளுக்கு அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக திட்டுறாங்க. அதை பார்த்துட்டு இருந்த பல்லவன் இருந்துக்கிட்டு, அண்ணா போதும் நிறுத்து. நிலா அண்ணி உனக்காக எவ்வளோ பண்ணியிருக்காங்க. உனக்காக 6 மாதம் டைம் கூட கொடுக்குறாங்க. அவங்க நினச்சிருந்தா எப்போவோ டைவர்ஸ் ஆன அன்னைக்கே அவங்க உன்னை விட்டு போயிருந்திருக்க முடியும். உன் கூட இருக்கணும்னு நினச்சங்காட்டி தான் 6 மாதம் டைம் கொடுத்தாங்க. அது புரியாமல் நீ பாட்டுக்கு பேசாத அப்படிங்கிற மாதிரி பல்லவன் சொல்கிறாங்க. சோழன் இருந்துக்கிட்டு, ஆமாம் நீங்கள் என்னைக்கு தான் எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கிறீங்க, உங்களுக்கு அவங்க தானே முக்கியமாக போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சோழன் சொல்கிறாங்க. உன்னையெல்லாம் திருத்த முடியாதா அப்படின்ட்டு பாண்டி வண்டி எடுத்துகிட்டு மெக்கானிக் ஷெட் போயிடுறா. அப்படி சேரனும் உள்ளே போயிடுறாங்க. சோழனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அங்கேயும் இங்கேயும் அலமோதிட்டு காரை எடுத்துட்டு அவரும் வெளியில் கிளம்புறாரு. இங்கே நிலாவோட வீட்டில் நிலாவோட அம்மாவும் அப்பாவும், வாமா என்ன யோசிக்கிற, இது நம்ம வீடு, உன் வீடுமா, நீ அங்கே எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன்னு என்னால் புரிஞ்சிருக்க முடியுது. அது பாத்ரூமா, அது நான் போய் பார்த்தேன்ல, ச்சே எவ்வளோ ஒஸ்ட்டாக இருந்தது. நான் உன்னை எப்படி வளர்த்தேன், ஆனால் நீ போய் எப்படி மாட்டியிருக்க அப்படிங்கிற மாதிரி நிலாவோட அம்மா நிலா கிட்ட சொல்கிறாங்க. நிலா இருந்துக்கிட்டு, அம்மா அந்த இடம் வேணால் சிறுசாக இருக்கலாம், பாத்ரூம் வேணால் குட்டியாக இருக்கலாம், ஆனால் அங்கே இருக்கிறவங்க என்னை எவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டாங்க தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு நிலாவோட அப்பா இருந்துக்கிட்டு, போதும் போதும், வந்ததும் வராததுமா எதுக்காக அவளை கஷ்டப்படுத்துகிற, நீ போமா போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வா அப்படிங்கிற மாதிரி தாட்டி விடுறாங்க. இங்கே நிலாவுக்கு பிடிச்ச சாப்பாடாக பார்த்து அவங்க அம்மா தடபுடலாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. சாப்பிட்ற நேரமும் வருது. நிலாவை கதவை தட்டி, நிலா வாமா சாப்பிட்லாம், வந்ததுலேருந்து ரூம்குள்ளேயே இருக்க, வந்து எங்கள் கூட உட்காந்து பேசி சிரிக்கலான்னு உனக்கு இல்லையா, எவ்வளோ நாள் கழிச்சு நீ எங்கள் கூட இருக்க, ஆனால் அந்த சந்தோஷம் உன் மூஞ்சில கொஞ்சம் கூட இல்லையே அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா சொல்கிறாங்க. அவங்க அப்பா இருந்துக்கிட்டு, கம்முன்னு இருக்கியா, கொஞ்சம் பிள்ளைய கொஞ்சம் நேரம் நிம்மதியாக இருக்க விடு அப்படின்ட்டு, நிலா நீ வாடா உட்காந்து சாப்பிட்லாம் அப்படிங்கிற மாதிரி சாப்பிட போகிறாங்க. அப்பன்னு பார்த்து சோழன், நிலா சாப்பிடாத, உனக்காக நான் என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் பாரு அப்படிங்கிற மாதிரி சோழன் வந்து நிற்கிறாங்க. நிலா பார்த்துட்டு, சோழா நீ இங்கே அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு சோழன் இருந்துக்கிட்டு, இல்லை நிலா, உனக்கு ஒரு புரோட்டா கடை பிடிக்கும்ல, அந்த கடை பக்கமாக நான் ஒரு சவாரிக்கு போனேன்னா அப்போ அந்த புரோட்டா கடையை பார்த்ததும் எனக்கு உன் ஞாபகம் தான் வந்துச்சு. உனக்கு அது ரொம்ப பிடிக்கும்ல, அதனால தான் அதை வாங்கிக்கிட்டு உனக்கு கொடுத்துட்டு போகலான்ட்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நிலா இருந்துக்கிட்டு, அந்த முனியாண்டி விலாசா சோழா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் நிலா, உனக்கு அது ரொம்ப பிடிக்கும்ல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம் சோழா, கொண்டா நானும் ரொம்ப நாள் ஆச்சு அதை சாப்பிட்டு அப்படிங்கிற மாதிரி வாங்கி 2 பேரும் டைனிங் டேபிளில் 2 பிளேட்டில் போட்டு உட்காந்து சாப்பிட்றாங்க. அதை பார்த்த நிலாவோட அம்மாவுக்கு, ச்சே இது என்ன கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து என்ன கன்றாவியோ, இப்படி சாப்பிட்றா இவ அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி மூஞ்சி சுழிச்சிட்டு பார்க்குறாங்க. சோழனும் நிலாவும் வேற உலகத்தில் இருக்கிற மாதிரி சுற்றி இருக்கிறவங்கள பற்றி யாரையும் கண்டுக்காம அவங்க பாட்டுக்கு சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. நிலா சாம்பாரை வலிச்சு நக்கி, சோழா சாம்பார் செம்ம டேஸ்ட் சோழா, வாய்ப்பே இல்லை, முனியாண்டி விலாஸ் பரோட்டானா பரோட்டா தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நிலாவோட அப்பாவும் நிலாவை ஒரு மாதிரி ஷாக் ஆகி பார்க்குறாங்க. இவ முன்னையெல்லாம் இப்படி கிடையாதே, எப்படி இப்படி மாறினா அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் யோசிக்கிறாங்க. சாப்பிட்டு முடிச்சதையும் சோழனும் நிலாவும் உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. நிலா இருந்துக்கிட்டு, அங்கே வீட்டில் எல்லாம் என்ன பண்ணுறாங்க சோழா, அண்ணன் சாப்பிட்டாரா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு சோழன் இருந்துக்கிட்டு, எப்படி நிலா சாப்பிடுவாங்க, நீ தான் எங்கள் எல்லாரையும் விட்டுட்டு வந்துட்டியே, நீ இல்லாமல் வீடாவே இல்லை, எல்லாரும் ஏதோ பேய் பிடிச்ச மாதிரி உட்காந்துருக்காங்க, சாப்பிட்றதுக்கு கூட ஆள் இல்லை, சாப்பிடுன்னு சொல்கிறதுக்கு கூட ஆள் இல்லை அப்படிங்கிற மாதிரி சோழன் சொல்கிறாங்க. நிலா ஒன்றுமே பேசாமல் அமைதியாக உட்காந்துருக்காங்க. அதுக்கு நிலாவோட அம்மா இருந்துக்கிட்டு, ஏப்பா அதுதான் டைவர்ஸ் ஆயிடுச்சுல, நீ சும்மா இங்கே வந்துட்டு போகிறது அவ்வளவா நல்லா இல்லை, ஊர் உலகம் பார்த்தா என்ன சொல்லுவாங்க, அவளோட வாழ்க்கையை கெடுத்தது பத்தாதா, இனியும் கெடணுமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு நிலா இருந்துக்கிட்டு, அம்மா கொஞ்ச நேரம் பேசாமல் இருக்கியா அப்படிங்கிற மாதிரி கத்துறாங்க. இல்லை நிலா, உனக்கும் அவனுக்கும் இப்போ டைவர்ஸ் ஆயிடுச்சு, முன்ன மாதிரி நீங்கள் 2 பேரும் புருஷன் பொஞ்சாதி கிடையாது, ஊர் உலகம் தப்பாக பேசாது
அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு சோழன் இருந்துக்கிட்டு, இல்லைங்க, அந்த புரோட்டாவை பார்த்ததையும் எனக்கு நிலா ஞாபகம் வந்துடுச்சா, அதுதான் வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, சரி நிலா, நான் போயிட்டு வரேன், நீ டைம் கிடைக்கும்போது வீட்டுக்கு வா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு நிலா இருந்துக்கிட்டு, கண்டிப்பாக நான் வருவேன் சோழா, சேரன் அண்ணாவை நான் கேட்டேன்னு சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சோழன் கிளம்புனதும் நிலா சோழன் போகிறதையே பார்த்துட்டு ரொம்ப ஏக்கமாக நிற்கிறாங்க. அதை பார்த்துட்டு இருந்த நிலாவோட அம்மாக்கும் அப்பாவுக்கும் சந்தேகம் வருது. இவ என்னடான்னா இப்படி இருக்கா, டைவர்ஸ் எதுக்கு வாங்கினானே தெரியல, டைவர்ஸ் எதுக்கு வாங்குவாங்க, பிடிக்கலனா தானே வாங்குவாங்க, ஆனால் இவ என்னடானா சோழன் கிட்ட ரொம்ப பிடிச்ச மாதிரி நடந்துக்கிறா, அவள் வந்தா ரொம்ப சந்தோஷப்படுறா, அவன் வாங்கிட்டு வர்றத அவ்வளோ விரும்பி சாப்பிட்றா, அவங்க வீட்டு ஆளுங்களை அவ்வளோ காதலிக்கிறா, ஆனால் ஏன் டைவர்ஸ் கேட்டா அப்படிங்கிற மாதிரி 2 பேருமே யோசிக்கிறாங்க. நிலா உள்ளே வந்ததையும், அப்பா எனக்கு வயிறு நம்பிருச்சு, நீங்கள் சாப்பிட்டு போய் படுங்க, நான் மேலே போகிறேன் அப்படின்னு சொன்னதும், நிலா கொஞ்சம் நில்லுமா, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லுங்கப்பா, எனக்கு ஒரு சந்தேகம். என்னப்பா, உனக்கு சோழனை பிடிக்குமாம்மா? ரொம்ப பிடிக்கும்ப்பா, ஏன் அப்படி கேட்குறீங்க அப்படின்னு கேட்குறாங்க நிலா. இல்லைம்மா, ரொம்ப பிடிக்குங்கிற, ஆனால் டைவர்ஸ் வாங்கியிருக்க, அப்புறம் எதுக்காக டைவர்ஸ் வாங்கின, அவன் கூட சேர்ந்து வாழ்ந்திருக்க வேண்டியது தானே அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. நிலாவுக்கு என்ன பதில் சொல்கிறதுனே தெரியல. இவங்க 2 பேர்த்துக்கிட்ட உண்மையை சொன்னால் என்ன நடக்கும்னே தெரியல. சோழனை கண்டிப்பாக சும்மா விட மாட்டாங்க, கண்டிப்பாக அவனை ஏதாவது பண்ணுவாங்க, இல்லைனா டார்ச்சராவது பண்ணுவாங்க. இந்த விஷயத்த இப்போதைக்கு அம்மா அப்பா கிட்ட சொல்லக்கூடாதுன்னு. இல்லைப்பா, எனக்கும் அவனுக்கும் ஒரு சின்ன சண்டை, அந்த சண்டை முத்தி போய் அவன் வேண்டாங்கிற முடிவுக்கு நான் போயிட்டேன். ஆனால் டைவர்ஸ் ஆனதுக்கப்புறம் தான் அவன் எனக்கு வேணும் வேணும்னு என் உள் மனசு சொல்லிக்கிட்டே இருக்குது. அவன் இல்லாமல் என்னால் வாழ முடியாதுங்கிற அளவுக்கு நான் அவனை காதலிக்கிறேன் அப்படிங்கிற விஷயமே அவனை டைவர்ஸ் பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியுதுப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நிலாவோட அம்மா இருந்துக்கிட்டு, இது என்ன விளையாட்டுக்காரியும் நினச்சிட்டு இருக்கியா நிலா, ஒரு சின்ன சண்டை வந்ததுக்காக டைவர்ஸ் பண்ணுவாங்களா, கொஞ்சம் பொறுமையாக இருந்திருக்க கூடாது, இப்போ பாரு அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. இல்லைம்மா, அவன் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டான், அதை என்னால் ஏற்றுக்கவே முடியல, அதனால தான் நான் அவனை டைவர்ஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணேன். திடீர்னு இது எல்லாமே நடந்து போச்சு, ஆனால் அந்த வீட்டில் இருந்த யாருமே இதை எதிர்பார்க்கவே இல்லை. நான் அந்த வீட்டை விட்டு போயிடுவேன்னு அவங்கெல்லாம் கொஞ்சம் கூட நினச்சிருக்க மாட்டாங்க. என்னை எப்படி பார்த்துக்கிட்டாங்க தெரியுமா, பணம் தான் இல்லையே தவிர அவ்வளோ பாசமாக பார்த்துக்கிட்டாங்க. அதுலேயும் சேரன் அண்ணனும் பல்லவனும் என்னை விட்டு கொடுத்ததே இல்லை, பல்லவனுக்கு நான் அம்மா மாதிரி இருந்தேம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாண்டி, உனக்கு இந்த வயசில் இத்தச்சோட்டு பையன் கண்டிப்பாக தேவைதான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்பா, நான் நாளையிலேருந்து ஆஃபீஸ் போகலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நிலாவோட அப்பா இருந்துக்கிட்டு, சரிடா, உனக்கு பிடிச்சதையே பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நிலா மேலே போனதும் நிலாவோட அம்மாவும் அப்பாவும் பேசிக்கிறாங்க. என்னங்க இவ இப்படி இருக்கா, ஏதோ சின்ன சண்டை வந்ததுங்கிறா, டைவர்ஸ் அதனால தான் செஞ்சேங்கிறா, இவளை என்ன பண்ணுறதுனே தெரியலையே, மறுபடியும் அந்த சோழன் கூட சேர்ந்துருவாளோ என்னவோ அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு நிலாவோட அப்பா இருந்துக்கிட்டு, அதுதாண்டி எனக்கும் தெரியல, சோழன் அடிக்கடி இந்த வீட்டுக்கு வர்றதோ இல்லை நிலாவை அடிக்கடி பார்க்குறதோ தொடர்ந்து நடந்துச்சுன்னா கண்டிப்பாக அதுதான் நடக்கும். அதுக்கு ஏதாவது ஒரு முடிவு கட்டணும், சோழன் இனி நிலாவை பார்க்கவே கூடாது, அதுக்கு ஏதாவது வழி பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி நிலாவோட அப்பா நிலாவோட அம்மா கிட்ட சொல்கிறாங்க. இதுதான் இனி வர எபிசோடுகளில் நடக்க போகுதுன்னு நான் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.